ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு பின்னேறும் போல் இந்த மகன் வந்து பெல்கனியில் உட்காந்துருந்தாரு. அப்போ அம்மா ஓடி வாங்கன்னு கூப்பிட்டேன். நான் என்னடா அவன் கூப்பிட்றாரு ஓடி போய் பார்த்தா யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்க, மயில் தான் வந்திருக்கு தெரியுமா. நல்ல கிட்ட நின்றுச்சு நண்பர்களே. நான் வீடியோ எடுக்கும் போது அது கொஞ்சம் பின்னுக்கு போயிட்டு கொஞ்சம் மட்டும் எங்கிட்ட பெல்கனிக்குள்ளே இறங்கி இருக்கு தெரியுமா. யாரும் சொல்லியிருந்தீங்க மயில் வந்து அரிசி போடுங்கன்னு சொல்லி. நான் போட்டேன் அரிசி, ஆனால் எல்லா அரிசியும் காகம் தான் வந்து சாப்பிட்டுச்சு. நிறைய காகம் வரும், அது பின்னுக்கு போயிட்டுது. அதுக்கு பிறகு அங்கால பெல்கனியில் போய் கொஞ்சம் நேரம் நடந்து திரிஞ்சிட்டு அதில் நின்று பார்க்குற வடிவை பாருங்க நண்பர்களே. எவ்வளவு அழகா நின்று அப்படியே சுத்தி முத்தி பாக்குது. கூடுதலா என் மகன் கண்ணுக்கு தான் இந்த மயில் காட்சி கொடுக்கும் தெரியுமா. என்னை விட அவன் தான் அடிக்கடி காணுவான் மயில். நான் தேடுவேன், என் கண்ணுக்கு கிடைக்காது, அவன் தான் கூப்பிட்டு காட்டுவான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே பாஞ்சு நடந்து போய் அசால்ட்டா உயரங்கள் எல்லாம் ஒரு பயமே இல்லை தெரியுமா. அது தண்டை பாட்டுக்கு அப்படியே பாஞ்சு போகுது. அப்படியே நடந்து போய் அதுல இருந்து எங்க பாய போகுதுன்னு பாருங்க. அப்படியே ஒரு கணம் நானும் தம்பியும் பயந்துட்டேன், விழுந்துட்டோடான்னு சொல்லி தக்கண்டு யோசிச்சவானா இல்லை. அதுல இருந்து அது அப்படியே பாருங்க, அங்க பாருங்க அந்த போஸ்ட் கட்டையில் ஏறி நின்று அசால்ட்டா நின்று பாக்குது. யார் அவன் எவன் நிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் அப்படியே லுக்கு விடுது நின்று. அதுக்கு பிறகு அங்கால பாஞ்சிட்டு சுத்தி இன்றைக்கு எங்கட வீட்டை சுத்தியே நின்றுச்சு நண்பர்களே. அதுக்கு பிறகு முன் வீட்டு சீட்டில் போயிட்டு அதுல இருந்து அப்படியே தென்னை மரத்துல பாஞ்சு அப்படியே உட்கார்ந்துருக்கு. இன்னும் போகல தெரியுமா. உங்களுக்கு மயிலுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சரியா. நான் அரிசி தான் போட்டேன், ஆனா அதுக்கு பசிக்கல போலேன்னு சொல்லுங்க. நல்ல லேட்டா தான் வந்துச்சு. அதோட காகங்களும் வேற அது வடிவா சாப்பிடல, அப்படியே பறந்து தென்னை மரத்துல உட்கார்ந்துருக்கு பாத்தீங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.